மதுரை மீனாட்சி அம்மனின் 3வது மார்பின் பற்றிய கதை தெரியுமா? மதப்பாண்டிய மன்னர் தனது அரியாசனத்தைத் தொடர்ந்து பின்பற்ற ஒரு மகனை விரும்பினார். மகனைப் பெற கடவுளரிடம் பிரார்த்தனை செய்ய அவர் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார். ஆனால் மகனுக்கு பதிலாக ஒரு 3 மார்புகளுடன் ஒரு மகளாக மீனாட்சி பிறந்தார். அதனால் அதிர்ச்சியடைந்த மன்னர் வழிகாட்டுதலுக்கு கடவுளரிடம் சென்றார். கடவுள் மீனாட்சியே அவரது வாரிசாக இருப்பார் என்று கூறினார்கள். ஜோதிடர்கள் கூட ஒரு மர்மமான தீர்க்க தரிசனம் கூறினார்கள். மீனாட்சியின் 3வது மார்பு அவர் தனது நியமித்த கணவரை சந்திக்கும் நாளில் மறையும். மீனாட்சி கடுமையானது, பயமற்றது மற்றும் யுத்தத்தில் ஈடு செய்ய முடியாத திறமையுடன் வளர்ந்தார். பின்னர் அனைத்து திசைகளிலும் வெற்றிகளை அடைய தனது ஜெயப்பயணத்தை தொடங்கினார். அதிலிருந்து வடக்கு போர் தொடங்கி கைலாய மலைகளில் உள்ள மகாதேவனை சந்தித்தார். சிவனுடன் மோதும் தருணத்தில் அவரது 3வது மார்பு மறைந்தது. தீர்க்க தரிசனம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. சிவனே அவரது நியமித்த பன்வர் என்று தெளிவாகவும் உறுதியாகவும் விளங்கியது. மீனாட்சி தைரியத்துடன் யாருடனும் அஞ்சாமல் சிவனிடம் திருமணத்தை முன்மொழிந்தார். சிவன் அவரது தைரியத்தையும் உற்சாகத்தையும் பாராட்டி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் முதலில் மதுரை திரும்பி காத்திருக்குமாறு கேட்டார். 8 நாட்களுக்குப் பிறகு சிவன் தனது தெய்வீக வடிவமான சுந்தரேசுவரராக மதுரைக்கு வந்து மீனாட்சியுடன் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் மிகப்பெரிய விமரிசையாக கொண்டாடப்பட்டு அதுவே பின்னர் திருக்கல்யாணம் என அழைக்கப்பட்ட தருணமாகியது.